கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த அற்புதமான இந்த தொடரை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏனென்றால் தேவனை அறிகிற ஒரு அறிவு உங்களுக்கு, அந்த ஒரு ஞானம் உங்களுக்கு வந்துவிட்டது. எப்படி தான் வழி நடத்துகிறார் பார்ப்பேன், அவர் வார்த்தையை எப்படி தான் கொண்டு வரார், அவர் நம்ம எப்படி வழி நடத்த. நான் இப்போ பணம் இல்லாத சூழ்நிலை இருக்கேன், அப்போ அவர் எப்படி வழி நடத்தார். நான் பலவீனமாக இருக்கிறேன், அவர் எப்படி என்னை வழி நடத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி நான் மேற்கொள்ள, அதை எப்படி என்னை வழி நடத்துகிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். பாருங்கள், சூழ்நிலைகள் எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்குது, ஆனால் அதை ஓவர் கம் பண்ணதுக்கு நமக்கு ஆள் தேவைப்படுது இல்லையா. இப்போ உங்களுக்கு பணம் குறைவாக இருக்குன்னா உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய ஆள் தேவைப்படுது. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சுலபமான அந்த காரியம் முடிஞ்சிடும். உங்களுக்கு நோய் இருக்குது, அந்த நோயை தீர்க்கிறதுக்கான ஆள் வேணும், அது இருந்துச்சுன்னா சரியாயிடும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி தேவைப்படுகிறது. பாருங்கள், இப்படித்தான் அதை எப்படி அதை எப்படி கொண்டு வர, அது எப்படி உங்களுக்கு நடக்கிறது, அது எந்த விதத்தில் உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, எந்த விதத்தில் அதெல்லாம் பூர்த்தியாக நடக்கிறது என்றால் கர்த்தர் தான் அப்படி வழி நடத்துகிறார். ஏனென்றால் உங்களை நேசிக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை தேடி வந்தார். அதனால தான் நான் என்னுடைய அந்த தலைப்பில் கர்த்தர் என்னை தேடி வந்தார் என்ற அந்த தலைப்பை வச்சுருக்கேன். கர்த்தர் என்னை தேடி வந்தார், அவர் என்னை தேடி வந்தாருங்க. நானா போனேன்? நான் போவே இல்லை. ஆபிரகாம் பாருங்க, அவன் எங்கேயோ கடந்தான், அவனா போனான் ஆண்டவரே அப்படின்னு. அவர் தான் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து நான் தான் உன் தேவன் அப்படின்ற மாதிரி என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்த அந்த தேவன் நீங்கள் விரும்பி போகல, அவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு கர்த்தரே உங்களை நேசிக்கிறாருங்க. அதை மனசில் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வேறெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஏனென்றால் உங்களை நேசிக்கிறவர், இந்த அண்ட சராசரியை படைத்தவர், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால் மற்ற காரியம்லாம் ரொம்ப சிம்பிள். ஏனென்றால் எந்த பிரச்சனையும் எல்லாத்திலையும் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படித்தான் நீங்கள் விசுவாசிக்கணும். பாருங்கள் இந்த தேவனை பற்றி இன்னும் அது எப்படி செய்கிறார். அதிசயம் செய்கிறவர் நம் தேவன். பாருங்கள், அடுத்தால நம்ம தேவன் அதிசயம் செய்கிறவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதிசயங்களை காண பண்ணும். எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். வாழ்க்கையில் பாருங்கள், நான் இப்போ இதெல்லாம் சொன்னோம்ல, இதெல்லாம் பிரச்சனை இப்படிலாம், அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் இன்று முதல் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை எப்படி வழிநடத்த போகிறேன் என்றால் நீ அதிசயங்களை காண்பாய். அதாவது நீ மிராக்கல், அதாவது உன்னையால் வியக்க பண்ண முடியாத, நீ நினச்சிருப்பா சம்பளம் உயர்வு கிடைக்குமா என்பது, ஆனால் அதை விடையும் மேலான உனக்கு ஒரு சம்பளம், உனக்கு உயர்வை கொடுக்குற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் பலன ஆவானா, இல்லை இந்த நோயிலிருந்து இப்படியே பேருவானா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறார், அதையெல்லாம் நீக்கி கூடக்கூடிய சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையால் அந்த காரியம் சுலபமாக முடிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் நினச்சிருக்கலாம், ஐயோ பணக்குறைவாக இருக்கிறேன், அவனுக்கு கொடுக்கணுமே இவனுக்கு கொடுக்கணுமே, இந்த மாதிரி சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கை எப்படி போகிறது, ஐயோ நான் எப்படி வாழுவேன், நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிட்டே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், கவலைப்படாத, கலங்காதே, நீ கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் முழுமையாக என்னிடத்தில் ஒப்புக்கொடு என்று சொல்லி அவர் வருகிற கர்த்தர் வந்து உங்களுக்கு அந்த மாறுதலை கொடு. நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ உங்களை தேடி மனுஷர்கள் வந்து உங்களுக்கு உதவி புரிவார் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த மாதிரி வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அதிசயம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அதிசயம் செய்கிறவர் எனக்கு எந்த விதத்திலுமே எல்லாத்திலுமே அதிசயம் செய்கிறவர். நான் எனக்கு இந்த அளவுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று வேக்கை வண்ணமாக இருந்தேன். ஆனால் கர்த்தரோ, நீ என்ன நினைக்கிறது, நான் இதை விடையும் மேலாக செய்கிறவன், நான் உனக்குள்ளே இருக்கட்டா அப்படிங்கிற. ஆனால் மனுஷன் என்ன நினைப்பான், இப்போ மிஞ்சி போனால் ஒரு 10,000 60,000 50,000 100,000 1 லட்சம் 2 லட்சம் இப்படி சம்பளம் எடுக்கிறவன் மிஞ்சி போனால், ஐயோ ஒரு 3 லட்சம் கிடைச்சா போதுமே, 2 லட்சம் எடுக்கிறோம் 3 லட்சம் கிடைச்சா, 3 லட்சம் எடுக்க 5 லட்சம் கிடைச்சா போதும். ஆனால் கர்த்தர் சொல்ல, நீ என்னப்பா சிம்பிளாக 5 லட்சங்க, நான் உனக்கு கோடி ரூபா தரதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், நீ ஏன்டா அப்படி கேட்க மாட்டேங்க. அந்த மாதிரி தேவன் கொடுக்கறதுக்கும் அந்த அளவுக்கு அவர் எப்பொழுதும் எப்படா நான் அள்ளி கொடுக்க போகிறேன் என் பிள்ளைக்கு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வர வேண்டும். அந்த அதிசயம் செய்கிற கர்த்தாவே, நீர் எனக்கு அதிசயம் செய்கிற எனக்குள்ளே இருக்கிறீர். எந்த சூழ்நிலையும் இப்படி பேச பழகுங்க. அதிசயம் செய்கிறவர் நீர் எனக்குள்ளே இருக்கிறார்கள், நான் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த அதிசயம் செய்கிறவர் உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்தலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
அதனால தான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்றால் அந்த அதிசயத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.